இவிஎம் மெஷினை உள்ளுக்குள்ள சிப்ப சொருகிறது, எதிர்கட்சியில இருக்கிறவங்களை அப்புறம் கடத்துறது, நீதிமன்றத்தை வச்சு முடக்கிறது, தேர்தல் ஆணையத்தை வச்சு காலி பண்றது, இடியையும் ஐடியும் வச்சு மொத்தமா முடக்கி காலி பண்றது. நேரா நின்னு ஜெயிக்க வக்கற்ற மோடி வணக்கம் தோழர்களே. ஆரிய பார்ப்பனர்களின் அதிகார வெறியை நீங்க பார்க்கணும்னா RSS சங்க பரிவார் பிஜேபி கும்பலினுடைய அரசியலை பார்த்தா புரிஞ்சு. ஒரு அதிகாரத்திற்கு வருவதற்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற ஒரு கேடுகட்ட கும்பல். நேர்மையான வழியை தவிர அத்தனை வழியிலும் முயற்சி பண்ணி எதையாவது செஞ்சு நான் அதிகாரத்துல உட்காரணும், அதிகாரம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட கும்பல் தான் இந்த காவி கும்பல். நீ போட்டினா என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன ஓட்டப்பந்தயங்க, 5 பேரு 10 பேர் ஓடி அதுல யார் தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறாங்களோ அவங்க தான் அங்க ஜெயிப்பாங்க இல்லையா? திறமை தகுதி திறமை தகுதி திறமை தகுதின்னு பேசிட்டு இருக்கிற இந்த காவி மொட்டை கும்பல் எவ்வளவு கேடுகட்ட சனத்தை பண்ணிருக்கு தெரியுங்களா? எனக்கு கோவம் அவ்வளவு வருதுங்க. இந்த நாட்டு ஜனநாயக நாடு நம்ம சொல்றாங்க, நம்புவோம். இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் தான் இந்த நாட்டை வழி நடத்துன்னு சொல்லுவாங்க, நம்புவோம். இந்த கேடுகட்டத்தனத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்பிடுவோங்க. குஜராத்ல ஜெயிக்க முடியாதுன்னு சூழலுங்க, அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க மக்கள், கதற விட்டுட்டு இருக்காங்க மக்கள். இப்ப என்ன பண்றான்? காங்கிரஸ்ல இருக்கிற வேட்பாளர்களை கடத்திடுறான், காங்கிரஸ் வேட்பாளர்கள் கையெழுத்து போட்டவன கடத்துறான். இது என்ன கேடுகட்டத்தனமா இருக்கு? இதுவும் அரசியல், இதுவும் அறம். எனக்கு தெரிஞ்சுங்க, நான் 20 வயசுல இருந்து அரசியல் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ற ஒரே கும்பல் காவி கும்பல்ங்க, ஒரே கும்பல் காவி கும்பல். அத ஒரு சில கட்சியெல்லாம் ஒன்னொன்னு சீப் பாலிடிக்ஸ் பண்ணி தெரியும், ஒட்டு மொத்தமும் சீப் பாலிடிக்ஸ் பண்றது இந்த கும்பல் தாங்க. ரொம்ப பரபரப்பா இருக்கு குஜராத்ல நேத்து. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்கிற சாமியார், குரங்காட்டி சாமியாருக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு தான் அது யோகி ஆதித்யநாத். அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகுது. அங்க அதை வரவேற்கிறதுக்காக புல்டோசர் யாத்திரை, புல்டோசர் பேரணி, இந்த காவி மொன்ன கும்பல். எனக்கு புரியவே இல்லைங்க, என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு புரியல. வடக்க மக்கள் இவங்களுக்கு எதிராக கொதிச்சிட்டு இருக்காங்க, வடக்க மக்கள் இவங்க போற இடத்தெல்லாம் புடனில் தட்டி ஓட விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க? ஒண்ணு இவிஎம் மெஷினை உள்ளுக்குள்ள சிப்ப சொருகிறது, இல்லைன்னா எதிர்கட்சியில இருக்கிறவங்களை அப்புறம் கடத்துறது, இல்லைன்னா நீதிமன்றத்தை வச்சு முடக்கிறது, இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தை வச்சு காலி பண்றது. எதுவும் ஆகல அப்படின்னா இடியையும் ஐடியும் வச்சு மொத்தமா முடக்கி காலி பண்றது. இதுக்கு பேரு கேடுகட்டத்தனம், இது பேரு சில்லறைத்தனம், இதற்கு பேரு மொன்னத்தனம், இதுக்கு பேரு அரசியல் இல்லை. வர வர நமக்கு அரசியல் மீது நம்பிக்கைன்றதை தாண்டி ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இல்லாம போயிடும், அரசியல் சாசன சட்டத்தின் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும் போல இருக்கு. இந்த காவி கும்பலை ஜனநாயகத்தின் வழியை வீழ்த்த முடியாது போல இருக்கு. நாமளும் இவங்களுக்கு எதிராக புரட்சியா கலந்தெழுகணும் போல இருக்கு, ஒட்டுமொத்த மக்களையும் மோடி ஆதிக்கத்திற்கு எதிராக நிறுத்தணும் போல இருக்கு. அப்படின்ற சூழல் தான் அடுத்து வரப்போகுது. அதுக்கான சமிக்கைகள் தான் இவை என்று நான் நினைக்கிறேன். நேரா நின்னு ஜெயிக்க வக்கற்ற மோடி எதிர்கட்சிகளை கடத்துறாருன்னா பாருங்க. குஜராத்ல என்ன பிரச்சனை இருக்கு நம்ம நேத்தாங்க பார்த்தோம். எக்கச்சக்கமா அடிச்சு ஓட விடுறாங்க. ஒரு பக்கம் சொந்த கட்சிக்காரன் அறிவிக்கப்பட்டவனே நான் இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு ஓடுறான், நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வரேன். ஏன்னா சூழல் அவங்களுக்கு தெரியுது. அப்படி பெண்கள் ஆண்கள் எல்லாம் சொந்த கட்சிக்காரனே நான் நிக்க மாட்டேன்னு ஓடிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் துரத்தி துவச்சிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கு இடையில தாங்க மே 7ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு போன மாசம், இப்ப போன 19ஆம் தேதி, இந்த மாசம் 19ஆம் தேதி அதோட வேட்புமனு கொடுக்கிறது முடிவடையுதுங்க. இப்ப வேட்புமனுவா பரிசீலனை பண்ணி இது செல்லக்கூடிய வேட்புமனுவா, இது தகுதியான வேட்புமனுவா அப்படின்னு அறிவிக்கிற காலம். நேத்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சூரத்தினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் அவர் யார் அப்படின்னா நீலேஷ் கும்பானி. அவர் பேரு நீலேஷ் கும்பானி. இந்த நீலேஷ் கும்பானியா 5 பேர் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அவங்க கையெழுத்து போட்டு தான் இவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறார். வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டு வந்த பிறகு நேற்று பரிசீலனை பண்ணும்போது இந்த கையெழுத்து போட்டவங்க கூட இருக்கணும். 5 பேர் கையெழுத்து போட்டதுல 3 பேரை காணும். 3 பேரை காணும். போன் பண்ணா அது எங்கேயுமே போக மாட்டேங்குது. போனுக்கு அப்பால இருக்காங்க, தொடர்பே கொள்ள முடியல அவங்கள. இதுலயும் இந்த 3 பேர்ல ஒருத்தர் இந்த நீலேஷ் கும்பானியோடைய
சொந்த தங்கச்சி புருஷன், என்ன கொடுமைன்னு பாருங்க, புரியுதுங்களா? தங்கச்சி புருஷன் இந்த நீலேஷ் கும்பானிக்கு கையெழுத்து போட்ட 3 பேர் இருக்காங்களா, ஓடி போனவங்க. அந்த ஓடி போன 3 பேர்ல ஒருத்தர் சொந்த தங்கச்சி புருஷன் காணோம். இது என்ன தெரியுங்களா? ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவாங்க, இங்க நாம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு காவிகளுக்கு. அப்ப இந்த வேட்பு மனுவை செல்லாத ஆக்குறதுக்கு என்ன பண்றது? கையெழுத்து போட்டவங்களை மிரட்டி, இல்லங்க இந்த கையெழுத்து என்னுடையதே இல்லை என்று சொல்ல வைப்பது, பின்னாடி அவங்கள கடத்துறது. அதுதான் அங்க நடந்திருக்கு. கையெழுத்து போட்ட 5 பேர்ல 3 பேர் இந்த கையெழுத்து எங்கது இல்லைன்னு இருக்கிறாங்க. சொந்த தங்கச்சி புருஷன் வரைக்கும் எங்கது இல்லட்டான், என் கையெழுத்தே இல்லன்ட்டான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க போன்ல தொடர்பு கொள்ள முடியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல, எதுவுமே தெரியல, ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு அவர் நிக்கிறார். சரி, நான் தான் நீலேஷ் கும்பானி, எனக்கு தான் நிக்க முடியல, எனக்கு ஆல்டர்னேட்டிவா ஒருத்தருக்கு போட்டிருப்போம்ல. எல்லா இடத்துலயும் வேட்புமனு அப்படித்தானே தாக்கல் பண்றாங்க. ஒருத்தர் போடுவாங்க, ஒருவேளை அதுல பிரச்சனையாகி அது தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா சேஃபர் சைட்ல இன்னொருத்தரையும் சேர்த்து மனு தாக்கல் செய்ய வச்சிருப்பாங்க அதே கட்சிக்காரங்க. அவங்க பேரு சுரேஷ் பட்சாலா. இப்ப சுரேஷ் பட்சாலா வேட்புமனு ஏற்கப்படும் பார்த்தா அதுல 2 பேரு இது ஏன் கையெழுத்து இல்லைன்னா என்னங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த தொகுதியில சூரத் முக்கியமான தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பப்படுகிற சூழ்நிலையில, அதுவும் அங்க இருக்கிற பிரச்சனை பெருசா ஓடிட்டு இருக்கும் போது இந்த 2 காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க. போட்டு ஜெயிக்க வக்கு இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு கூட இருந்தவங்களை மிரட்டி உயிர் பயத்தை உண்டாக்கி அவங்கள கடத்தி ஒளிச்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இன்னைக்கு நேத்தோட முடிஞ்சு போச்சு, வேட்புமனு மறுபரிசீலனை முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, திட்டமிட்டு தேர்தல் களத்தில போட்டியில இருந்து எங்களை அப்புறப்படுத்துகிற வேலை இது. ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, திட்டமிட்டே எங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் கடத்தப்படுகிறார்கள், மோடிக்கு பயம் வந்துடுச்சு, அதனால கடத்தி இவங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அஸ்ஸாம்ல வேட்பாளர், அவர் 2 முறை எம்பியா இருந்தவர், ஆல்ரெடி 2 முறை எம்பியா இருந்தவர், நபாகுமார் சரணியா அவர் பேரு. இந்த நபாகுமார் சரணியா என்ன பண்றாருன்னா, அவருடைய வேட்புமனுவும் தள்ளுபடியாயிருக்கு. ஏன் தள்ளுபடியாச்சுன்னா, அவர் கொடுத்த சாதி சான்றிதழ் தப்பு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. என்ன சாதி சான்றிதழ் தப்பு? அவர் 2011 அவர் வாங்கின பழங்குடி சான்றிதழ் வச்சுதான் அவர் இவ்வளவு முடியும் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த சாதி சான்றிதழ் செல்லாதுன்னு அசாம் மாநிலத்தில் சாதி ஆய்வுக்குழு அவருடைய சர்டிபிகேட்டை நிராகரிக்குது. அந்த சர்டிபிகேட் செல்லாதுன்னு அறிவிக்குது சாதி ஆய்வுக்குழு. 2011 அவர் வாங்கின சர்டிபிகேட் செல்லாதுன்னு அறிவிக்குது. உடனே அவர் கோர்ட்டுக்கு போறாரு, கவுஹாத்தி நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போறாரு. இந்த கவுஹாத்தி உயர் நீதிமன்றத்துக்கு போன பிறகு உயர் நீதிமன்றம் ஒரு விசித்திரமான வழக்கு தீர்ப்பு சொல்றாங்க. அவங்களும் இந்த சாதி சான்றிதழ் செல்லாது, நீங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு அன்பிட்டு அப்படின்னு ஒரு தீர்ப்பு. இந்த தேர்தலில் அவர் நிக்க முடியாது, ஏன்னா அவர் சாதி சான்றிதழ் செல்லாதுன்னு நீதிமன்றமும் சேர்த்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீதிமன்றம் சொன்ன காரணம் தாங்க நகைச்சுவையா இருக்கும். நீங்க 2011க்கு முன்னாடி வரையும் எந்த இடத்துலயும் இந்த சாதி தான் அப்படின்னு நீங்க சொல்லல. போடோ கச்சாரின்ற பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. போடோ கச்சாரின்ற இனத்தை சேர்ந்தவர் நீங்க எந்த இடத்துலயும் சொல்லல. அது 2011 சர்டிபிகேட் தான் வச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இதெல்லாம் இந்தியால சாதி சான்றிதழ்களை பெற முடியாத பழங்குடிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் தெருவா நான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு அலைஞ்சிருக்கேன். இன்னைக்கு வரையும் கிடைக்கல அந்த சாதி பிள்ளைகளுக்கு. வேட்டுவர் சமூகத்தை சேர்ந்த புள்ள, அவங்க அம்மா அப்பா ஸ்வீப்பர்ஸா இருந்தவங்க. இந்த பிள்ளை IAS படிக்கணும்னு அவ்வளவு முயற்சி பண்ணி சாதி சான்றிதழ் கிடையாது. இப்ப கல்யாணம் முடிச்ச பிள்ளைய பத்திட்டு உட்காந்துருக்கு. சென்னையில கூட்டு உட்காந்து படிக்க வச்சு எவ்வளவோ வேலை பார்த்தேன், முடியல. கடைசி சர்டிபிகேட் இல்ல, சாதி சான்றிதழ் கிடைக்கல. ஒருவேளை அது கிடைச்சிருச்சுன்னா இந்நேரம் அந்த பிள்ளை IAS IPS ஆயிருக்கும். இன்னைக்கும் கிடைக்கல இந்தியாக்குள்ள. அப்படி இருக்கும் போது அவர் 2011 அவர் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முன்னாடி எங்க இருக்குன்னு கேக்குறானுங்க. சரி, அது பரவாயில்லங்க. இன்னொரு காரணம், இந்த சாதியை சேர்ந்ததான் அவங்க அப்பான்னு சொல்லலையாம் நீதிமன்றம் கேக்குது. அவங்க அப்பா இந்த சாதியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு நீங்க எங்கேயுமே சொல்லல, எந்த இடத்துலயும் பேசல, எந்த இடத்துலயும் நீங்க பதிவு பண்ணல. ஏமா நாங்களாம் சாதியே மறுக்கிறவங்கம்மா. நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட நான் என்ன சாதின்னு சொல்லியிருக்க மாட்டேமா, என் பின்னாடி என்ன லேபிள் ஒட்டி இருக்குன்னு நான் காட்டிக்க மாட்டேமா. அது இல்லை என்னுடைய அடையாளம், பகுத்தறிவு தான் என்னுடைய அடையாளம். அப்ப நான் பகுத்தறிவுவாதியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க உங்க சாதியவே சொல்லல, உங்க அம்மா சாதி இந்த காரணம் சொல்லல, உங்க அப்பா இந்த சாதி சொல்லனா இது கேடு கட்டத்தனம் இல்லையா? அப்ப நீதிமன்றத்தின் வழியாக இவரை நிக்க விடாம ஆக்கியிருக்காங்க. அஸ்ஸாம்ல இவர் ஒரு தனி கட்சி தொடங்கி 2 முறை எம்பியா இருந்தவர். இங்க சிவமோகா தொகுதி கர்நாடகத்துல ஆம் ஆத்மி பார்ட்டி எம்பியோடைய வேட்புமனு செல்லாதுன்னு அறிவிச்சு என்னென்னமோ நடக்குதுங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு. தேர்தல் ஆணையம் பிளஸ் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் பிளஸ் ஆளுகளை கடத்தி சர்டிபிகேட் இல்லைன்றது. இந்த கச்சராத்துக்கு இடையில தான் சத்தீஸ்கருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன நம்ம சாமியார
முதலமைச்சர், உத்தரப்பிரதேச முதலமைச்சரை வரவேற்கிறதுக்கு புல்டோசர் பேரணி நடத்தி இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, முதல்ல புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கணும், எதிரிகளை காலி பண்ணணும்னு கண்டுபிடிச்சதே இந்த குரங்காட்டி சாமி தான். அதனாலதான் இவர் புல்டோசர் மாமா என்று அந்த உத்தரப்பிரதேச மக்கள் இவரை கூப்பிடுறாங்க. புல்டோசர் மாமா, புல்டோசர் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, புல்டோசர் அப்படின்னா யோகியத்துக்கு பயன்படுத்திட்டாரு நீங்க யோசிக்க கூடாது. எதிரிகளை அழிக்கிறதுக்கு, போராட்டத்தை ஒடுக்குவதற்கு, போராட்டம் பண்ண இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு போறது, நீ கலவரம் பண்ணிட்டேன்னு சொல்றது, அவங்களை கைது பண்ணி போன பிறகு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது வீட்டை இடிச்சு அந்த பொண்ணுங்களை தன் நடுத்தருல நிக்க வைக்கிறது. எதிர்த்து போய் கார்பரேஷன்ல கேள்வி கேட்ட இஸ்லாமியருடைய வீட்டை இடிச்சு காலி பண்ணானுங்க. எதிர்த்து கோர்ட்டுக்கு போன இஸ்லாமியருடைய வீட்டை டெல்லியில இடிச்சு காலி பண்ணாங்க. அப்ப போராட்டம் பண்ணக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, மக்களுக்காக நீதிக்காக தெருவில் நிக்க கூடாது. அப்படி நின்னா நீ எனக்கு எதிரி, உன் வீட்டை நான் புல்டோசர் வச்சிருப்பேன். அது மாதிரிதான் புல்டோசர் கல்ச்சரை இந்தியா முழுசும், அது வடக்க ஃபுல்லா பரப்பி விட்டதே இந்த குரங்காட்டி தான். இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த கேடுகட்ட கும்பல் அச்சுறுத்தி, மக்களை பயமுறுத்தி அல்லது மக்களை ஏமாத்தி, எதிர்கட்சிகளே இல்லாமல் ஆக்கி, தேர்தல் ஆணையத்துடைய துணையோடு, நீதிமன்றத்தின் துணையோடும் எப்படியாவது நாங்க ஜெயிச்சா அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிற கேடுகட்ட கும்பல் காலி செய்யப்பட வேண்டிய கும்பல். இவங்களை அரசியல் அடையாளமற்றவர்களாக மாற்றி தூக்கி எறிய வேண்டது மக்களுடைய மிக முக்கியமான கடமை. நான் நல்லா இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் இருப்போம். என் பிள்ளைங்களுக்கு ஒரு நேர்மையான, அமைதியான ஒரு ஜனநாயக நாட்டை கொடுக்க வேணாமா? நீயும் நானும் தெருவில் ஓடி விளையாண்டுருக்கோம்ல, நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி இருக்கோம்ல. நம்ம பிள்ளைகளை இந்த குரங்காட்டிய கிட்டையும், இந்த கோட்பாடற்ற கும்பல் கிட்டையும், கொள்ள கூட்டத்துக்கிட்டையும் விட்டுட்டு போறோமா? அடிச்சு ஓட விட வேண்டாம்.